ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்குது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பாரம்பரியமிக்க பாட்டி காலத்து புளிச்சக்கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிச்சக்கீரை கடையில் செய்கிறதுக்காக நம்ம 2 கட்டு கீரை எடுத்திருக்கோம். அதுவும் புளிப்பு இல்லாமல் செய்ய போகிறோம். புளிச்சக்கீரையை முழுசாக பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். கீரையை ஆஞ்சி எடுக்கும்போது நல்ல கீரையை மட்டும் எடுத்துங்க. பழுத்தது, பூச்சரிச்சது, அழுகி போனது இதெல்லாம் போடக்கூடாது. நல்ல கீரை போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கீரை பூச்சி அரிச்சிருக்குது. இந்த மாதிரி கீரையை போடக்கூடாது, நல்ல கீரை மட்டும் போடணும். எல்லா கீரையும் ஆஞ்சி எடுத்தாச்சு. இப்போ புளிச்சக்கீரை கடைச்சலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். 2 கட்டு புளிச்சக்கீரைக்கு ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்திருக்கோம். பச்சை மிளகா 15 எடுத்திருக்கோம். நாங்கள் காரம் சாப்பிடுவோம், அதனால் 15 பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறது எவ்வளவோ நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளிச்சக்கீரையை நல்லா 3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கீரையை 3 வாட்டி கழுவும்போது தான் அதில் உள்ள மண், டஸ்ட்டு எல்லாமே போயிட்டு கீரை நல்லா சுத்தமாக இருக்கும். கீரை எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ கீரை வேகிறதுக்காக கடாயை வச்சு அதில் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். கழுவி எடுத்த கீரையை அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம கீரை கூட சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது 3த்தையும் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும்போது நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். அப்போ தான் கீரை நல்லா வேகும். இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதி இருக்குது. நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே பாதி வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கீரையை நிறைய வேக வைக்க தேவையில்லை, 5 நிமிஷம் வெந்தால் போதும். போடும்போது நிறைய தெரியும், அது வெந்த உடனே கொஞ்சமாக ஆகிடும். புளிச்சக்கீரை வேக வேக கலர் மாறும், அது பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும்.
இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளவே கீழே உள்ள கீரை எந்த கலரில் இருக்குது, மேலே உள்ளது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கீழே உள்ள கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம மேலே உள்ள கீரை எல்லாத்தையும் கீழே அது பரட்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லா கீரையும் நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குது. எல்லா கீரையும் ஒன்று போல் வெந்திருக்குது. நம்ம கீரை தாளிக்கிறதுக்காக 8 மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். பூண்டை நம்ம உரலில் போட்டு இடிச்சிக்கலாம். பூண்டை தோலோடு இடித்து போடும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையை நம்ம ஒன்று பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரைக்கு எவ்வளோ வேர்க்கடலை சேர்க்குறீங்களோ புளிப்பே அதில் இருக்காது, தெரியாது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு. நம்ம போட்ட பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கீரை எல்லாம் நல்லா வெந்து இருக்குது. இப்போது நம்ம கடையிறதுக்காக கீரையை எடுத்து பருப்பு சட்டியில் போட்டுக்கலாம். கீரையை பருப்பு சட்டியில் போடும்போது தண்ணி இல்லாமல் போடுங்க. தண்ணி இருந்தாக்கா அது கடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா வடித்து போடும்போது நம்ம கீரை கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். கீரை கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லா கீரையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் கீரை கடையிறதோட பருப்பு சட்டியில் கடையும் போது ஈஸியாகவும் இருக்கும், கீரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கீரையை கடைஞ்சாச்சு. இது கூட உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கலாம். கீரை கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக வேக வச்ச தண்ணியை அது கூட சேர்த்துக்கலாம்.
கீரையை இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ கீரை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்ச பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா கலரிக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அப்படியே கலரி விட்டுக்கலாம். அடேங்கப்பா, காஞ்ச மிளகா பூண்டோட வாசனையே இப்பயே சாப்பிடணும் போல் இருக்கு. காஞ்ச மிளகா நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை இது கூடவே சேர்த்துக்கலாம். கீரை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த பதம் தான் கரெக்டான பதம். கீரையை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து கலரி அப்படியே இறக்கிடலாம். வேர்க்கடலை சேர்க்கும்போது கீரை புளிப்பே தெரியாது. புளிப்பு இல்லாமல் புளிச்சக்கீரை சாப்பிட்ணும் ஆசைப்படுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து இறக்கிடலாம். நிறைய பேர் புளிச்சக்கீரை புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை தூள் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா புளிப்பே தெரியாது. ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. அப்படி இருக்கும் இந்த கீரையோட டேஸ்ட்டு. புளிப்பில்லாத புளிச்சக்கீரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.